ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸிபிஷன் சொன்னோம்ல, அது இதுதான். இங்கே தான் எக்ஸிபிஷன் நடக்கு. உங்களுக்கு இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியும். இந்த சைடு தாமிரபரணி ஆறு ஓடுது. இந்த சைடு ஃபேமஸான ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. இது சமாதானபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எக்ஸிபிஷன்ல நிறைய பிக்சர் வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய பிக்சர், ரியலிஸ்டிக்கு, ஆயில் பெயிண்டிங் எல்லாம் வச்சிருந்தாங்க. என் பிக்சர் தான் கொஞ்சம் குட்டியா ஆயிடுச்சு. பென்சில் ஷேடிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சதே இதுதான். இந்த கோலத்துல நிறைய டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங், டார்க் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் லீடர்ஸ், நேஷனல் லீடர்ஸ் அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்காங்க. ஒரு ரோ ஃபுல்லாவே காந்தி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கூடிய சீக்கிரம் நீங்க பார்ப்பீங்க. இது எம்போஸ்ட் ஆர்ட் ஒர்க், டான்ஜூர் பெயிண்டிங் மாதிரி. இதுல அந்த மாலெல்லாம் நல்லா இருக்கு. அதுல நல்லா டீட்டெயிலிங்லாம் இருக்கு. இதுதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹவு டு ட்ரா ஃபேஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கலெக்டர் ஆக்சுவலி. அது நான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அது கூடிய சீக்கிரம் இதுலேயே கொஞ்சம் முன்னாடி உள்ள கிளிப்பில் வரும் பாரு. இந்த பிங்க் கலர் சார்ட் ஒட்டி இருக்கிறது எல்லாம் என் நேமு அதெல்லாம் தான். அந்த நேம்ஸ் அந்த பிங்க் கலர் சார்ட் ஒட்டி இருக்கிற வரைக்கும் எனக்குள்ளது. மற்ற எல்லா பிக்சரும் பெருசாக இருக்குது. எனக்குள்ளது மட்டும் பெருசாக இருக்குது. இன்னும் நம்ம சேனலில் வர்றதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஆனால் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் வந்துருக்கு. மியூசியமில் கீழே ஒரு பார்ட் இருக்கும். அது மியூசியமுக்குன்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. மேலே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். 2 ரூம் பிரிச்சிருப்பாங்க. அந்த ரூமில் தான் இது மொதல் ரூமு. அதுக்கப்புறம் அடுத்த ரூம் இதுக்கு பக்கத்தில் இருக்கும். நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் இது 5 மாவட்டம் 6 மாவட்டம் கிட்ட, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த சைட்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்டைல்ல பண்றாங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் காமிப்பேன் பாருங்க. அதெல்லாம் லைனாக தான் போட்டு வச்சு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான். ஆனால் இதுலலாம் நல்ல டீட்டெயிலிங் இருக்குது. பியரிங், ஹேரு அதெல்லாம் நல்ல டீட்டெயில்டாக இருக்குது. அந்த மேலே காமிச்சது எல்லாம் ஒரே ஆர்டிஸ்ட் வரைஞ்சது தான். இந்த ஆப்பிள் இந்த கிளிப்ல கொஞ்சம் சரியா வரல. இதெல்லாம் பயங்கரமா இது இருக்கு டீட்டெயிலிங். ஆனா கண்ணாடி போட்டா கொஞ்சம் கிளார் அடிக்கி வெயில்ல வச்சா. மற்றபடி கண்ணாடி தான் சேஃப். உடையாம இருந்தா அதுதான் சேஃப். இல்லாட்டி அது ரொம்ப கிளார் அடிக்கி. இதெல்லாம் லேமினேஷன் பேப்பர் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கிளார் அடிக்கி. இதெல்லாம் நிறைய பிக்சர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில பிக்சர்லாம் சின்னதாக இருந்ததுனால நாங்கள் முதல்ல போய் வச்சிட்டோம். கடைசியாக வந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிக்சர்ஸு அதெல்லாம் பெரிய பிக்சர்ஸே அதெல்லாம் மறைச்சிட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த பெரிய பிக்சரை கொண்டு வந்து அதுக்கு மேலே
அதுக்கு பின்னாடி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த இதுக்கு அந்த பார்டர் அவுட்லைன்லலாம் ஃபுல்லாக லைன் லைனாக தான் போட்டிருக்காங்க. இதான் அந்த ஷார்ட்டு. இவங்கள்ட்ட தான் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட பேசினாங்க என்கிட்ட. இந்த ஆப்பிள் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கருப்பாக ஒரு மாதிரியா இருந்துச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இதில் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக லைன் லைனாக தான் வச்சுருந்தாங்க அந்த கேமலில். மற்றபடி நிறைய தீம் பெயிண்டிங் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. சில இதை மட்டும் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் கொலேஜ் ஒர்க் மாதிரி கலர் பேப்பரை வெட்டி வெட்டி அந்த சார்லி சாப்ளின் கலர் பேப்பரை வெட்டி வெட்டி ஒட்டி வச்சிருப்பாங்க. இது ஆயில் பெயிண்டிங். இதெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நானும் அடுத்து கூடிய சீக்கிரம் பெயிண்டிங் ஆயில் பேஸ்டல்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரையணும். இதெல்லாம் வாட்டர் கலரில் வரைஞ்சது. ஆனால் சின்னதாக வரைஞ்சது ஒன்றும் இல்லை. ஆனால் பெரிய பிக்சருக்கு பக்கத்தில் சின்னது வைக்கும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. எனக்கு இந்த ரோலை பிடிச்சதே அந்த லிப்ஸ் தான். அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஆனால் என்ன பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லை அதில். இந்த 2 பிக்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அது வந்து 6 அடி 5 அடி கிட்ட பெயிண்டிங், 2 பெயிண்டிங். ஒரு சிலதெல்லாம் டிஜிட்டல் பெயிண்டிங்கும் இருந்துச்சு. டிஜிட்டல் பெயிண்டிங், எம்போஸ் ஒர்க்கு, டேஞ்சூர் பெயிண்ட், இதெல்லாம் டிஜிட்டல் பெயிண்டிங். இந்த அது வந்து பெயிண்டிங். அந்த நடுவில் உள்ள இது வந்து டிஜிட்டலாக. இப்போ லைட் அடித்தோடனே அது பார்க்குறதுக்கு அவ்வளோன்னு நல்லா இல்லை. நான் ஷேடோ அதை மறைச்சி எடுத்து அதோட மோசமாக இருக்குது. திருநெல்வேலி மியூசியமில் தான் நடந்துச்சு இது. இதெல்லாம் எம்போஸ் ஒர்க்கு. இந்த இதில் இந்த மீனும் இலையும் எம்போஸு, கிளி எம்போஸு. இதில் எலிஃபென்ட் 3Dயாக வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே 3Dயாக தான் இருக்கு. அதெல்லாம் மாடல்ஸ். கிளே, வுட்டு அந்த மாதிரி எதையாவது வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ரவுண்டு போயிருப்போம், அதில் வந்து சரியான கிளிப்பு எடுக்கல. இந்த மாதிரினா செகண்ட் ரவுண்டு போவேன். சின்ன பிள்ளைங்க வரைஞ்சதையும் இதில் வச்சுருக்காங்க. ஆனால் கம்மியாக தான் இருக்குது சின்ன பிள்ளைங்க வரைஞ்சதெல்லாம். இதில் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக லைன் லைனாக தான் இருக்கும். பெயிண்டிங்லாம் ஆயில் பெயிண்டிங், பெரிய சைஸ் ஒர்க்கு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைகர் வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கீழே. சிம்பான்சி,
இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆர்ட் இதெல்லாம் பெண்ணை வச்சு கலர் பெண்ணை வச்சு அப்படியே கோடு கோடா சின்ன சின்ன கோடு கோடா போட்டது. இதெல்லாம் அந்த பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு சின்ன சின்னதாக கோடு கோடா போட்டு ஒரு சில கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணாங்க. இது வந்து கலர் பென்சில், இது வாட்டர் கலர். மற்றபடி இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அமுக்கிடுங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்ரோ.